திவாகர் இல்லையா? எங்க போயிருப்பாரு? ஐயா வீட்டுல இல்ல போல இருக்கு. சோக்குத்தான். நான் என்ன செய்யறது? நீயா உட்கார சொன்ன, ஊஞ்சல் இடிச்சு உட்கார்ந்த. அது சரி. முட்டில அடி. அங்கடி என்ன அடின்றீங்க? அங்கதான் அடின்னு சொன்னேன். இல்ல நானும் பாத்துக்கிட்டே தான் வர்றேன். எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா இல்லாத நேரமா பாத்து வர்றீங்களே. இன்னைக்கு இல்லையா? என்ன விஷயம்? நானும் தான் பாத்துக்கிட்டே வர்றேன். பானை பாயாசத்தை தூக்கிட்டு வர்றதுக்குள்ளார இந்த ஆனை எந்த காட்டுக்கும் ஓடி போகுது. அது மட்டும் நியாயமா? இந்த பானை எப்படி? பானை மேல என்ன போட்டிருக்கு? 9 போட்டிருக்கு. ஆமா, பாயாசத்தை குடிச்சு விட்டு கவுத்து வச்சு விடாதீங்க. 9 6 மாறி போயிடும். அப்புறம் நான் 9 திறத்தி ஓடியாரணும். அட்டே எங்க அப்பா என்ன சிரிப்பு சிரிக்கிறாப்பா. அவங்க அப்பா இருந்தா ஒரு சிரிப்பு, அவங்க அப்பா இல்லைன்னா ஒரு சிரிப்பு. அப்போ நம்ம கல்யாணம் பண்ண பிறகு சிரிக்கிறதுக்குன்னு ஒரு சிரிப்பு கண்டிப்பா வச்சிருப்பா. பவழம்மா நில்லம்மா, நான் தான் பானையா பாயாசத்தை கட்டி கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உங்க அப்பா தான் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறார். என்னத்தை கட்டி கொடுக்கணும்? ஒண்ணு பாட்டை கட்டி கொடுக்கணும், இல்ல ஒன்ன கட்டி கொடுத்துடணும். நான் என்ன கட்டி சோற கட்டி கொடுக்கறதுக்கு? நீ கட்டி சோற அல்ல கண்ணே, கட்டு கரும்பு, உருட்டுன லட்டு, உதிரி பூந்தி, ஜாங்கீரி, பாதாம் அல்வா, பால் பாயாசம், சக்கரை பொங்கல்லு. நில்லுங்க, என்ன இப்படி அடுக்கிட்டே போறீங்க? ஓ மேல உள்ள ஆசையில சித்துப்பு எவ்வளவு அடுக்குனாலும் ஈ எறும்பு மொக்கவே மொக்காது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரத்தை சொல்லட்டுமா? மிளகா பொடியே, மூக்கு பொடி. வேண்டாங்க. சரி, தித்திப்பாவே இருப்போம். ஆமா, உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். 3ஆம் முறை கேட்கிறேன், சொல்லட்டுமா? வேண்டாம். அதான் உங்க முகத்துல பட்டையா எழுதிருக்கேன். படுபாவி பயலுங்க. அங்க முட்டாய் கரையில கொட்டையா எழுதி போடுறான்னு சொன்னேன். ஏன் மூஞ்சில பட்டையா எழுதி போட்டானா? என்ன எழுதி இருக்கிறான்? சொல்லட்டுமா? சொல்றேன் வாங்க. உங்க அசட்டு சிரிப்பும் அது அரஸ்ட சிரிப்பு. ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்தது ஆண் துணை வேணும்னு வந்தேன். பல்ல ஈன்னு இழுத்திட்டு கணத்து பக்கம் வந்தது. அது பல்லு வளர்க்க வந்திருப்பேன். அப்ப என் புடவை துவைச்சு கொடுத்தது யாரு புடவை துவைச்சு கொடுத்தா? ஒரு சமயம் புடவைய புழிஞ்சு கொடுத்தேன். அது மட்டும் என்னவா? ஆமா, உனக்கு புடவை புழிஞ்சு கொடுத்தது உங்க அப்பா பாத்துட்டாரோ? எங்க அப்பாவை என்ன நினைச்சுக்கிட்டீங்க? அஷ்டவதானம் ஆரம்பகப்பாவலர். அவர் இருந்த இடத்துலவே இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டும் இருப்பார், கேட்டுக்கிட்டும் இருப்பார். ஐயோ, நீ என்னமோ சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க. இப்ப நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஐயா சாமி, ஆமா, நீங்க என்ன திடீர்னு தோன்றீங்களே? தங்கம் கிடைக்குமான்னுதான். ஏதாவது தகரமாவது கிடைச்சுதா? ஒண்ணும் கிடைக்கல. ஆனால் அங்க தோன்றினேன், இங்க தோன்றினேன். தோன்றுதல் அது மட்டுமல்ல, இங்கும் இருப்பேன், அங்கும் இருப்பேன், எங்கும் இருப்பேன். அதாவது தூணிலும் இருப்பீங்க, துரும்புலையும் இருப்பீங்க. இந்த உடம்புல எப்படி துரும்புல இருக்க முடியாது? சின்ன பிள்ளையில இருந்தீங்களா? சின்ன பிள்ளையில் மரத்தில் இருந்தேன். யாராவது பார்த்திருப்பாங்களே. ஆனால் இலையிலேல் பள்ளி கொண்டிருந்தேன். பள்ளி அது நீங்க தானே? ஆட்டவனே. அது பால உருவம், இது விஸ்வ உருவம். அப்படியா? தெரிகிறா? அப்பா மாணிக்கம், சரி. உன்னை பல வகையிலும் நான் சோதனை செய்தேன். நீ கடங்காரம் மாதிரி ஒத்த கால்ல அசையாம இருந்துட்ட. இவெல்லாம் உங்க சிஷ்யாடா? இல்லை, இவர் என் அண்ணன் பரசுராமன். இது என் அக்கா மகன் சுந்தரம், அண்ணன் சபாபதியின் மருமகன். இவர் தொழுவூர் வேலாயுத முதலியார், சென்னை அரசாங்க கல்லூரியில் தமிழ் பேராசிரியர், இருமொழி புலவர். ஐயா அவர்களது சிஷ்யர்களில் நானும் ஒருவன். வித்யாகர்வம் கொண்டிருந்த வெகுளி என் அகம்பாவத்தை அகற்றி என்னை ஆட்கொண்டார். அடியேன் ஒரு காலத்தில் குருநாதர் அவர்களை அடிக்கும் பாக்கியம் பெற்றவன் சட்டாம்பிள்ளை என்று அடிகளார் திருவடி சேவை செய்து வரும் பரமானந்த சிஷ்யர். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும்
படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டியணைத்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டியணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொழ பொதுவில் நடிக்கும் தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறு மொழியே தருளே பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் எனக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்கேன். அது எண்ணெய் இல்ல, தண்ணி. பாத்திரம் பழகிறதுக்காக தண்ணி விட்டு வச்சிருந்தேன். கல்யாணத்துக்கு போற அவசரத்துல எண்ணெயை எடுத்து வைக்க மறந்துட்டு போயிட்டேன். மன்னிக்கணும். இதோ எடுத்துட்டு வர. தண்ணீரா? இரவெல்லாம் இதைத்தானே உபயோகப்படுத்தினேன். விளக்கு நன்றாக எரிந்ததே. என்னை அருட்பெருஞ்சோதியின் நீ வெளியேறுவ. போயிடு ஒழுங்கா. ஓடி போயிடு. சுவாமி சுவாமி எங்களை மன்னிக்கணும் சுவாமி. உங்க மகிமை தெரியாத முரட்டு ஆத்மாக்க நாங்க. நீங்க இங்க எப்படி சாமி வந்து சிக்கிக்கிட்டீங்க? ஜீவகாருண்யம் என் முக்கியமான லட்சியங்களில் ஒன்றாகும். எந்த உயிரிடத்திலும் இரக்கம் காட்டுதல் எல்லோருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அவசியம் என்பது என் கொள்கை. அதனிலும் மிக அவசியமானது ஆலயங்களில் உயிர் பலியை அறவே ஒழித்தல். அதற்காகவே நானே இங்கு வந்தேன். ஆனா அதுல பெரிய சிக்கல் இருக்கு. இது ஜமீன்தாருடைய க்ஷேமத்திற்காக நடத்தப்படும் காரியம். அவருக்கு 2 மனைவிகள். மூத்ததாரத்துக்கு மகோதரம், இளைய மனைவிக்கு பிரம்மராட்சசம். அவருடைய வாழ்க்கையே பாலைவனம் போல ஆயிட்டது சுவாமி. அதுக்காக சென்னையில இருந்து அஷ்டாவதான ஆனைமுக பாவலர் அப்படிங்கிறவர் வந்து இங்க தங்கி 1 மண்டலம் சண்டி பூஜை நடத்தி இருக்காரு.
அதனுடைய கடைசி நாள் இன்னைக்கு. அதை முன்னிட்டு நடத்தப்படும் பூஜை இது. ஏறு மாறானா தங்கள் மேல பழி வந்து தாங்கள் அவருடைய அடங்காத கோபத்துக்கு ஆளாயிடுவீங்களோன்னு பயப்படுற சுவாமி. பயம் வேண்டாம், பலியை நிறுத்துங்கள், பத்தினிமார் குணமடைவார்கள். நல்வாக்குக்கு நன்றி. தங்களுடைய நல்வாக்காலும் தரிசனத்தாலும் விபூதியாலும் மூலிகைகளாலும் தீராத நோய்களெல்லாம் தீர்ந்து ஓடாத பேய் பிசாசுகள் அத்தனையும் ஓடி கருங்குழியில அநேக ஆச்சரியங்கள் நடந்திருக்கிறத நான் அறிவேன். ஆனா அகங்காரம் பிடிச்ச மனுஷங்க, பெரிய பணக்காரங்க, இவங்க அழைச்சா தாங்கள் அவங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்றதில்லை அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் தங்களை இங்க அழைக்க அஞ்சினம் பிரபு. ஆனா அம்பலவாணன் அருளால தாங்களே எங்களுடைய எல்லைக்குள்ள வந்துட்டீங்க. எனக்காக எங்க எஜமானுடைய வீட்டுக்கு நீங்க எழுந்துள்ளதான் நான் அதுக்காக தங்களுக்கு என்னைக்கும் கடமைப்பட்டவனா இருப்பேன் பிரபு. அவங்களுடைய வியாதிகள்லாம் தீர்ந்து ஜமீன்தாருடைய வாழ்க்கை தொழுத்தா இந்த கோயில் முன்னால் நடக்கக்கூடிய பலிகளை எல்லாம் நான் அடியோட தடுத்து நிறுத்திடுறேன்.